ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெசிபி தான். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி பண்ண போகிறேன் நான். இது குழந்தைங்களோட ஃபேவரட். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சொம்பு அளவு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு பாஸ்தா வந்து இந்த சங்கு டைப்பில் இருக்கிற சிப்பி மாதிரி இருக்க ஷேப்பில் இருக்க பாஸ்தா தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா பாயில் பண்ணி அது வெந்தோடனே வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய்கறிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு, குடமிளகா, கொஞ்சம் ஒரு 10 பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா கிரி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே பொடியாக நறுக்கின வந்து பூண்டு போட்டு நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அப்புறம் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கதையும் போட்டுட்டு நறுக்கின காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கலரிட்டு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தால் ஒரு முடி சோயா சாஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் நான் க்ரீன் சில்லி சாஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகணும். கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரியே தான். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா கலரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் பட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய்யில் பண்ணுங்கள். நானும் இன்றைக்கி நெய்யில் தான் பண்ணியிருக்கேன். நெய் 2 ஸ்பூன் விட்டு ஒரு 4 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா நெய்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பால் காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க பால் எடுத்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றி நல்லா விஸ்கு வச்சு அந்த மைதா வந்து நல்லா பாலில் வந்து கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கூட நீங்கள் நெய் வேணால் ஊற்றிக்கலாம். எனக்கு தேவைப்பட்டது, அதனால் நான் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் தூள், கஸ்தூரி மேத்தியும் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. அதெல்லாம் போட்டு நல்லா கலரி ஒரு க்ரீமி ஸ்டேஜுக்கு வரணும் நம்மளுக்கு அந்த சாஸு. அது வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவும் காய்கறியும் எடுத்து அது மேலே நம்ம இந்த சாஸ் பண்ணதை எடுத்து நம்ம ஊற்றணும். இப்போ 2த்தையும் ஒன்றா ஊற்றணுன்னா அது ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நம்ம தனித்தனியாக சாப்பிடும் போது சர்வ் பண்ணணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.